வேசார்பாடியில் பொக்க ரவின்றவர் கூலிப்படியாக வந்து இருந்திருக்காரு. டார்கெட் பார்த்தீங்கன்னா தலையை மட்டும்தான். ஒரு வீட்டு சண்டையில் ஒரு பெண்ணை போய் கொடூரமாக வெட்டுறாரு. பல நாட்கள் தலைமறைவாராரு. காக்கா தோப்பு பாலாஜி, பொக்க ரவி ரெண்டு பேரும் டீமில் சேர்ந்தவன இவங்களுடைய ரவுடிசம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. ஒரு கொலைகாரன் வந்து கத்தி எடுத்து வயிற்றுல குத்தி அந்த குடலெல்லாம் வெளியில் எடுப்பான். இன்னொரு கொலைகாரன் வந்து தலையை வெட்டிடுவான். இன்னொரு கொலைகாரன் வந்து மூளையை வந்து வரைக்கும் வெட்டுவான். இன்னொருத்தன் வந்து இந்த மூஞ்சியே ரொம்ப கொடூரமாக ஆள் அடையாளமே தெரியக்கூடாது. ஆனால் உடம்புல கழுத்து கீழே எந்த ஒரு வெட்ட இருக்காது. போலீஸ் தரப்பில் இந்த க்ரைமாக பார்க்க போனீங்கன்னா ஒரு கொலை எப்படி நடந்தது பார்த்து இந்த ஸ்டைலில் வெட்டுறானுங்கன்னா இந்த அக்யூஸ்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பசங்க எல்லாமே இவர் ஏதோ தியாகி மாதிரி, இவர் ஏதோ ஒரு லீட்ரு நல்லது செய்கிறதுன்னு நினச்சிட்டு ஆல்டி மாதிரி இந்த சரக்கு வாங்கி வர்றது, சின்ன சின்ன வேலைங்க செய்கிறது, எல்லா வேலையும் செய்கிறது, இந்த மாதிரி இருந்தவனுங்க எல்லாருமே கத்தி ஏற்று பொக்க ரவி போல் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொக்க ரவியை தீர்த்து கட்டிடலான்ட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி மேலே ஏறி கீழே ஒரு 5 பேர் மேலே ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் பொக்க ரவியை எப்படி அவருடைய லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சது, யாரெல்லாம் அவர் எப்படியெல்லாம் வெட்டினார், அதேமாரி அவர் முகத்தை பட்டாக்கட்டிகள் மூலம் ரிஃப்ளெக்ட் நேருக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமீப காலமாக வந்து பல பேர் நம்மளுக்கு சவால் அந்த சேனல்லே வந்து ஏன்னா நீங்கள் எல்லாமே பேசுகிறீங்க வேசார்பாடியில் மிகப்பெரிய ரவுடியான பொக்க ரவி அண்ணனை பற்றி பேசுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தைரியம் இருந்தால் கேட்டாங்க. பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ரவுடிஸை உயர்த்தி பேச எனக்கு பிடிக்காது. இந்த ரவுடி பசங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் சிட்டி ஃபுல்லாகவே நம்ம தான் ரவுடி சில்லில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி எடுத்து கொடுத்தோம். ஆனாலும் ஒரு குற்றவாளி செய்யக்கூடிய கொலைகள் என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ போலீஸ் தரப்பில் நம்ம க்ரைம் ஸ்டோரி மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தாலும் போலீஸில் வந்து ஒரு மர்டர் நடந்ததுன்னா ஒரு கொலைகாரன் எப்படி மர்டர் பண்ணான், ஒரு கொலைகாரன் வந்து கத்தி எடுத்து வயிற்றுல குத்தி அந்த குடலெல்லாம் வெளியில் எடுப்பான். இன்னொரு கொலைகாரன் வந்து தலையை வெட்டிடுவான் துண்டா. இன்னொரு கொலைகாரன் வந்து மூளையை பின்னாடி இருந்து செதக்குவான், மூளையை வந்து வரைக்கும் வெட்டுவான். இன்னொருத்தன் வந்து இந்த மூஞ்சியே ரொம்ப கொடூரமாக ஆள் அடையாளமே தெரியக்கூடாது. ஆனால் உடம்புல கழுத்து கீழே எந்த ஒரு வெட்டம் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து கண்மூடித்தனமாக ஒரு 40 வெட்டு, இப்போ மயிலை சிவகுமாரை கூட 40 வெட்டு கண்மூடித்தனமாக அங்கங்கே வெட்டினாங்க. சில பேர் ஒரு 72 துண்டாக கூட கொடூரமாக கொந்தனக்கறி மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது போலீஸ் தரப்பில் இந்த க்ரைமாக பார்க்க போனீங்கன்னா ஒரு கொலை எப்படி நடந்தது பார்த்து இந்த ஸ்டைலில் வெட்டுறானுங்கன்னா இந்த அக்யூஸ்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து வேசார்பாடியில் பொக்க ரவின்றவர் நாளைக்கு ஒருத்தரை மர்டர் பண்ண போறாருன்னா முகத்தை ஃபுல்லாக சிதிப்பார். முகத்தை வந்து இருக்காது, ரெண்டாவது தலையே இருக்காது, ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வந்து தலையில் தான் அவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா தலையை மட்டும்தான், முகத்தை வந்து சிதைப்பார். அப்படி ஒரு இருக்கும். அவரும் நல்லா படித்தவர் தான், சொசைட்டியில் வந்து நல்ல வழியில் வரணும். ஏன்னா நார்த்து மெட்ராஸில் பிறந்து கொருக்குப்பேட்டையில், ஆனால் வேசார்பாடி தான் அவருடைய வாழ்க்கை. அங்கே இருக்கக்கூடிய இது இருக்கிறப்போ அவருடைய நண்பன் ஒருத்தர், நண்பன் பேரை கூட நான் சொல்ல விரும்பல, நண்பன் வந்து பாதிக்கிறாரு. அப்போ நண்பன் பாதிக்கிறப்போ ஏரியாவில் இருக்கக்கூடிய டாப் ரோடியான A+ கேட்டகரி நாகேந்திரன் கூட போய் இவர் செய்கிறாரு. நாகேந்திரன் கூட செய்கிறப்போ ஆல்ரெடி நாகேந்திரன் கூட அந்த இடத்துல தன்னுடைய நண்பன் அடித்தது காம்பினேஷன் ஒரு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஒரு ரவுடி. அந்த ரவுடி கூட இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பொக்க ரவி வந்து கண்டிப்பாக களம் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொக்க ரவி வந்து அந்த ஏரியாவில் வந்து மட்டும் இல்லை, வெளியில் போய் தன்னுடைய ரகசியமான வாழ்க்கை என்னென்னா கூலிப்படியாக வந்து இருந்திருக்காரு. அதுதான் அந்த ஏரியாவில் சொன்ன ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து நாகேந்திரனால் காமேஷ்ன்றவர் வளர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பபுல்ன்ற பையனும் வளர்க்குறாங்க. இப்போ காமேஷ் மேலே கை வச்சா அந்த ஏரியாவே ஃபுல்லாக பெறலான்ட்டு தெரிஞ்சோம் பொக்க ரவி வந்து காமேஷ் அடிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து வெட்டுறாரு. அவங்க பேர்லாம் சொன்னோன்னே நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஒரு சில பேர் கேட்டுக்கொண்ட விஷயத்தில் நம்ம சொல்கிறோம். இந்த சண்டையில் ஒரு வீட்டு சண்டையில் ஒரு பெண்ணை போய் கொடூரமாக வெட்டுறாரு. வெட்டோடனே இவருடைய பேர் அந்த பக்கம் வரப்போ P5 காவல் நிலையத்தால் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்துட்டு இப்போ பல நாட்கள் தலைமறைவாராரு. அதுக்கு நடுவில் இவருக்கு ஒரு மொழி பாதுகாப்பு இல்லை. ஏன்னா காமேஷை வந்து இவர் வேசார்பாடியில்
ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ரவுடியாக வரப்போ காமேஷா இவர் இறங்கி செஞ்சிடறாரு. செஞ்சவொடனே தனக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா A+ நாகேந்திரனை வந்து இவர் முழுசாக நம்பலை. ஏன்னா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி வந்து போஸ் கொடுத்து ஆள் அமைச்சு போட்டுருவார். ஏன்னா அவர் செட்டிங் பண்ணி மர்டர் பண்ணுறாருன்ட்டு தான். பொக்க ரவிக்கு இன்னொரு கான்டாக்ட் கிடைக்குது. அதே இடத்துல நார்த் மெட்ராஸில் காக்காத்தோப்பு பாலாஜியுடைய கான்டாக்ட் கிடைக்குது. கான்டாக்ட் கிடச்சோடனே காக்காத்தோப்பு பாலாஜியும் பொக்க ரவியும் இணைப்பிரியாத நண்பர்களாக வராங்க. ஏன்னா 2 பேருமே கூலிப்படையை சேர்ந்தவங்க, கூலிக்காக வந்து சண்டை போடுறவங்க. ரெண்டாவது காக்காத்தோப்பு பாலாஜி பொக்க ரவி கோசம் 2 பேரும் டீமில் சேர்ந்தவனே இவங்களுடைய ரவுடிசம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இவங்க கூலிப்படியாக காசுக்காக கொலை பண்ணக்கூடிய ரவுடியாக பொக்க ரவி இருக்கிறப்போ சரவணன்ட்டு ஒரு பையனை மர்டர் பண்ணுறாங்க. அப்புறம் சதீஷ் சின்னச்சூரில் ரவுண்டானால கிரவுண்டில் ஒரு மர்டர் நடக்குது. தொடர்ந்து எலிஃபென்ட் கேட் பகுதியில் ஒரு 4-5 மர்டர் வந்து பொக்க ரவியால் போகுது. இது அனைத்து வந்து காவல்துறை எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த கொலை நடந்த இடத்துல பொக்க ரவி வந்து போய் பார்ப்பாங்க. அந்த முகமே செதஞ்சிருக்கும். ஓ, இது பொக்க ரவி பண்ணியிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் பொக்க ரவி கூட ஒரு 20 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. அந்த பசங்க எல்லாமே இவர் ஏதோ தியாகி மாதிரி, இவர் ஏதோ ஒரு லீட்ரு நல்லது செய்கிறதுன்னு நினச்சிட்டு அவருக்கு கார் ஓட்டுறது, அவருக்கு இந்த ஆல்ட்டி சொல்லுவாங்க ரவுடிஸ் இல்லை, ஆல்ட்டி மாதிரி இந்த சரக்கு வாங்கி வர்றது, சின்ன சின்ன வேலைங்க செய்கிறது, எல்லா வேலையும் செய்கிறது, இந்த மாதிரி இருந்தவனுங்க எல்லாருமே கத்தி ஏற்று பொக்க ரவி போல் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உருவானது தான் நார்த் மெட்ராஸில் இன்றைக்கி பெயர் சொல்ல விரும்பாத நிறைய ரவுடி பசங்க பொக்க ரவி ஸ்டைலில் இந்த தலையை வண்டி முகத்தை சிதிக்கக்கூடிய இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 6 கொலை நடந்தது. ஒரு பொக்க ரவி கூட இருந்தால் ஒரு பையன் ஒரு 6 கொலை பண்ணியிருக்கான். ஆனால் அவன் வெட்டினது எல்லாம் வயசான ஆயா, அதுக்கப்புறம் திருப்பி அடிக்காதவனுங்க. பொதுவாகவே ரவுடிசம் பார்த்திங்கன்னா நல்ல பேக்ரவுண்டு இருக்கிற 2 ரவுடி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. பேக்ரவுண்டு இல்லாத ஒருத்தனை கொலை பண்ணால் காசு கிடைக்குதா, அப்போ தான் அந்த கொலையில் வந்து அரங்கேற்றுவாங்க. இன்னொரு ரவுடி டீம் பலமாக இருக்காங்கன்னா அதில் இறங்கி சண்டை போட மாட்டாங்க. அப்படி இருக்க பொக்க ரவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கொலாகி திடீர்னு 2015 தலைமுறை ஆகிறாரு. 2015 அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் என்ன நம்ம கர்மா செய்கிறோமோ அது மாதிரியே ஆகும்ன்ட்டு ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து ஒரு நோய் வாய்ப்படுறாரு. நோய் வாய்ப்படுறப்போ தன்னுடைய கால் அடிபட்டவனே ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறாரு. அந்த ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் தான் அவருக்கு கடவுள் வந்து அவருக்கு வந்து கடைசி கட்டத்தை கொடுத்து யமலோகத்துக்கு கூப்பிட்ற உலகமாகுது. என்னென்னா அவர் போகிறப்போ இன்னொருத்தர் அந்த ஏரியாவில் வரணும். ஏன்னா நடுவில் பபுளுன்ற பையன் வேறு ஒரு மர்டருக்கு ஆந்திராவில் பண்ணவனே, இதெல்லாம் காக்காத்தோப்பு பாலாஜியெல்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்துருப்பாங்கன்ட்டு ஒரு தவறான கண்ணத்தட்டத்தில் ஒரு டீம் இறங்கி ஒரு 15 பேர், அதாவது ஒரு 4 கேங் சேர்ந்த ஒரு 15 பேர் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியாண்ட வெயிட் பண்ணுறாங்க. அப்போது காக்காத்தோப்பு பாலாஜி போய் பார்ப்பார். அவனையும் வெட்டிடலாம், 2 பேரையும் ஒரே நேரத்தில் பண்ணிடலான்ட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டு வச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த டைமில் இன்ஃபர்மேஷன் கிடச்சதால் காக்காத்தோப்பு பாலாஜி அந்த பக்கம் போய் இந்த ஸ்பாட்டில் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு அன்றைக்கே போயிட்டுருக்கோம் உயிர். ஆனால் அவர் அன்றைக்கி போகாதால் சரி கடைசி டைம் வரைக்கும் பார்த்துட்டு சரி வந்தது தான் வந்தோம், பொக்க ரவியை தீர்த்து கட்டிடலான்ட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி மேலே ஏறி ஒரு 10 பேர் கொண்ட கும்பல், கீழே ஒரு 5 பேர், மேலே ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் பொக்க ரவியை எப்படி அவருடைய லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சது, யாரெல்லாம் அவர் எப்படியெல்லாம் வெட்டினார், அதேமாரி அவர் முகத்தை பட்டாக்கத்திகள் மூலம் சிதைச்சிட்டாங்க. கொடூரமான கொலை. அந்த படிக்கட்டு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு 4-5 பேர், அவருக்கு பாடி கார்டாக ஒரு 2 ஆள்ட்டி இருந்தாங்க. அந்த 2 ஆள்ட்டியும் வெட்டுறாங்க, கொடூரமான முறையில் வெட்டுறாங்க. என்ன தான் நம்ம அவங்க வெட்டினது தப்புன்னு சொன்னாலும் கர்மா வந்து யாரையும் சும்மா விடாது. நம்ம என்ன செய்கிறோமோ, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் சாவுன்ற மாதிரி கொடூரமான ஒரு கொலைன்றது ராயப்பேட்டை மருத்துவமனையில் நடந்து தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சி உள்ளாக்குறது. அதாவது இதுதான் பொக்க ரவியுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். இதுவே அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நார்த் மெட்ராஸில் எலிஃபென்ட் கேட் மட்டும் இல்லை, தென் சென்னையில் மயிலை சிவகுமாருடைய ரெட்டை கொலை பண்ணாங்க பார்த்திங்களா, மயிலை சிவகுமாருக்கு ஆதரவா, அந்த கொலையில் இவர் தொடர்பு இருந்தார். அப்போ என்ன நம்ம செய்கிறோமோ இளைய சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீ என்ன இந்த சொசைட்டியில் செய்கிறியோ அது உனக்கு திருப்பி வரும். இதுபோல் ரவுடி பசங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கின்னு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சா ஒரு நாள் நமக்கும் இது போல் கதி வரும். அதனால் பொக்க ரவி போன்ற சமூக விரோதிகள் இறந்தது காவல்துறை என்கவுண்டர் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும். நடுவில் ஒரு 4 வருஷம் தலைமறைவாக இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அரசன் நின்று கொள்வோம், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொன்ன மாதிரி இந்த சமூக விரோதிகளாலேயே அவர் படுகொலை செஞ்சு சமூகம் அமைதியாக நடந்தது. இதுதான் இளைய சமுதாயத்துக்கு சொல்ல வரோம்.
ரவுடிசங்களை பின்பற்றாதீங்க. ரவுடிசங்க வாழ்க்கை வீட்டில் வந்து ஒரு பழைய சோறு கூட சாப்பிட முடியாது, பொண்டாட்டி பிள்ளை கூட வாழ முடியாது, காவல்துறை வந்து உங்களை தூங்க விட மாட்டாங்க. இதுபோல் வாழ்க்கைகளை பின்பற்றி இளைய சமுதாயம் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப காலம் திரைப்படங்களும் இதை உயர்த்தி பேசுகிறாங்க. இந்த இணையத்திலும் இதை உயர்த்தி பேசுறது மூலம் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு